அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போகிறது இந்தியா பாகிஸ்தான் போர் சூழலை பற்றி தான். உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கிறது, பேசுபொருளாகி இருக்கிற இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஆனால் பாகிஸ்தான் இன்னைக்கும் அது பாடம் படித்ததா தெரியல. பாகிஸ்தானுடைய 8 மிகப்பெரிய நகரங்களை மிகப்பெரிய அளவில் சேதத்தை உருவாக்கி இருக்குது இந்தியா. மட்டுமில்ல 4 ஏர்போர்ட்டுகளை சிதைச்சிருக்கு. அப்படி இருந்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஏர்போர்ட்டை நாங்கள் சரி கட்டிட்டோம், நாங்கள் சரி பண்ணிட்டோம், இந்தியாவுடைய ட்ரோன்கள் எல்லாம் இங்கே வந்தப்போ நாங்கள் போனால் போதுன்னு விட்டு வச்சோம் அப்படின்னு எல்லாம் வீராவேசம் பேசுது. முதல்ல என்ன சொன்னாங்க? எங்களை தீவிரவாதிகளை தாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க தாக்குதல் நடத்தினப்போ நாங்கள் 4-5 ஃப்ளைட்டே அடித்து கீழே போட்டோம் அப்படின்னாங்க. அப்போ சர்வதேச பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஃபோட்டோவோ வீடியோவாவது உங்கள்கிட்ட இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் அது மீடியாவில் எல்லாம் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியாவில் பாருங்கள் அப்படின்னு. ஒரு பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறார், எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரூஃபுக்கு என்னன்னு கேட்டால், யாரோ மன ஆறுதலுக்காக 2023 2019 எல்லாம் விமான விபத்து, அதாவது பயிற்சி போர் விமானங்களில் ஏற்பட்ட விமான விபத்துகள் ஏற்பட்ட அந்த படங்களை எல்லாம் போட்டு எவனோ மன ஆறுதலுக்காக போட்டிருந்த பதிவுகளை எல்லாம் சுட்டி காட்டுறாரு ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர். அந்த அளவு பொய் சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய மக்களை ஆறுதல் படுத்தவும் தன்மானத்தை காக்கணுங்கிற பேரில் பொய்யையும் அள்ளி விடுறாங்க. இவங்க உண்மையாக இவங்க எந்த தகவலையும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க நாட்டில் உள்ள மக்களுக்கு இன்டர்நெட்டோ மற்றபடி வசதிகளோ தகவல்களோ போய் சேராமல் இந்த பொய்களை நம்ப வைக்காலும் வைக்கலாமே ஒழிய, இந்த சோஷியல் மீடியா மலிந்த காலத்தில் உலகத்தை நம்ப வைக்க முடியுமா? அந்த அறிவு கூட இல்லாமல், எந்த கூசல் இல்லாமல் அவங்க பொய் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் சிதைவையும் பாகிஸ்தான் அடைஞ்சிருக்கு. இந்திய இராணுவம் அதுக்கு மிக கட்டாயமாக எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. மிக சரியான திட்டமிடலும் மிக நேர்த்தியான மிக துல்லியமான தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. அதுக்கு சரியான பாடங்களும் போட்டிட்டு இருக்காங்க. சரி, இந்த அளவு பாகிஸ்தான் பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தங்கிற மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்து காஷ்மீர் அது பாட்டுக்கு வளர்ந்து சுற்றுலாத்துறையில் கோல் வச்சு அங்கே உள்ள மக்களும் சமாதானத்தில் இருந்தாங்க. இந்தியாவில் உள்ளேயும் சர்வதேச அளவிலேயும் எல்லாம் மினி சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற மாதிரி ஹனிமூனுக்காகவும் எல்லாத்துக்காகவும் அங்கே குவிஞ்சிட்டு இருந்தாங்க. காஷ்மீர் மக்களும் வளமையோடு வாழ்றதை இவங்களால் சகிக்க முடியல. இவங்க அதை தீண்டுறதுக்காக இவங்க தொடங்கின அந்த 27 இந்திய பெண்களுடைய தாலிகளை பறிச்சாங்க, அவங்களுடைய சிந்தூரத்தை அழிச்சாங்க. அதாவது இந்திய கலாச்சாரப்படி, இந்திய பண்பாடு படி ஒரு இந்திய பொன் கல்யாணம் ஆகும்போது அவளுடைய நெற்றி வகட்டில் வைக்கிற பொட்டு அவளுடைய கணவன் இறக்கும்போது தான் அழிப்போம். அந்த குங்குமத்தை அழிப்போம் அப்படின்னா உன் கணவனை கொல்லும் அப்படிங்கிறது பொருள். இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு படி அந்த வகையில் கணவனை அவங்க முன்னாடியே கொன்று அந்த சிந்தூரத்தை அழித்ததுனால தான் இந்திய இராணுவமும் ஆட்சியாளர்களும் இதற்கு ஆப்ரேஷன் சிந்தூர் என்கிற பேரிட்டு அந்த பெண்கள் மூலமாகவே அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு சொன்னது என்னடானா, எவ்வளவு அலங்காரமும் எவ்வளவு அழகும் எவ்வளவு அமைதியும் உள்ள குங்குமம், எவ்வளவு அர்த்தம் சொல்கிற அந்த குங்குமம், பார்ப்பதற்கு எவ்வளவு மங்களகரமான அந்த குங்குமம் எவ்வளவு அழகாகவும் அலங்காரமாகவும் இருக்கிறதோ, அதே அளவு அதை தேவையில்லாமல் சீண்டினாலோ தீண்டினாலோ அழிக்க முற்பட்டாலோ அது எவ்வளவு பெரிய சக்தியாக மாறும், ஒரு பெண் சக்தியாக, நாரி சக்தியாக மாறி எதிரியை துவம்சம் செய்யும் என்கிறத பாகிஸ்தானில் இந்திய இராணுவம் மூலமாக இந்திய ஆட்சியாளர்களும் இராணுவம் செஞ்சுருக்காங்க. இதைத்தான் இந்தியாவில் இருக்கிற 144 கோடி மக்களும் எதிர்பார்த்தாங்க. அதை சரியாகவும் செஞ்சாங்க. ஆனால் இதை வெளிப்படையாக அவங்களுக்கு உலகுக்கு நம்மளுடைய இந்தியா சொன்னது என்னடான்னா, பெண்களை தொட்டதுனால பெண்கள் மூலமாகவே அவங்களுக்கு பதில் சொன்னாங்கங்கிறது. அதுக்காக 2 இராணுவ அதிகாரிகளை பயன்படுத்தினாங்க. அதுவும் 2 அதிகாரிகளும் 2 மதத்தை வழிபடுபவர்கள் அல்லது வழிபாட்டு முறையை கொண்டவர்கள். அப்படி இருந்தும் எங்களுக்கு நாடும் இந்த மண்ணும் இந்த சொந்தங்களும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இங்குள்ள பெண்கள் வரைக்கும் எந்த அளவு போர்க்குணம் உடையவர்கள், எவ்வளவு அமைதியோடு இருப்பாங்களோ அந்த அளவு போர்க்குணமும் அவர்கள்ட்ட ஒளிந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற உலகுக்கும் பாகிஸ்தானுக்கும் புரியவும் உணரவும் வைத்தது தான் இந்த தருணம். ஆனால் செய்யும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். மிக துல்லியமாக பொறுமையாக நாள் எடுத்து தான் இந்த தாக்குதல் நடத்துனாங்கிறது மிக முக்கியம். அதே நேரத்தில் நாடுக்கு நாடு சண்டை வரக்கூடாது என்கிறதுனால இராணுவத்தையோ மற்ற பொதுமக்களுக்கோ எந்த பாதிப்பும் வராமல் தீவிரவாதிகளை மையத்தை மட்டுமே மிக துல்லியமாக கணக்கிட்டு தாக்கி, நாங்கள் எதுக்கு வந்தோமோ அந்த வேலை எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நாங்கள் தீவிரவாதிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சோம், அந்த பாடத்தை சொல்லி முடிச்சாச்சு, இனி உங்களுக்கும் பிரச்சனை, உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம், மேற்கொண்டு எந்த
பிரச்சனைக்கும் வரக்கூடாது, வந்தால் அது வேறு விதமாக இருக்கும், பிறகு நீங்கள் பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ நாங்கள் தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கியிருக்கோம், எந்த பொதுமக்களையோ இராணுவத்தையோ தாக்கலைங்கிறது வந்து உலகளாவிய செய்தியாகவும் இருந்தது. ஆனால் பாகிஸ்தான் கேட்காம என்ன பண்ணிச்சு, மறுபடியும் வந்து எல்லையோட ஷெல் அட்டாக் பண்ணிச்சு. அதாவது பீரங்கிகளை வச்சு எல்லையோர கிராமப்புறங்களை வந்து அப்பாவி மக்களை கொல்றதுக்கு. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் தீவிரவாதி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இந்தியாவில் உள்ள ஒரு சின்னஞ்சிறுசை பார்த்தாலும் பெருசாக பார்த்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் துஷ்மன் அல்லது எதிரி என்கிற கோணத்தில் தான் அவங்க பார்த்தாங்க. அதனால தான் அவங்க அப்பாவி மக்களை குறி வச்சு மறுபடியும் அட்டாக் பண்ணாங்க. அந்த அட்டாக்குடைய பின்விளைவு தான் என்ன அப்படின்னு மறுபடியும் எச்சரிக்கை இந்தியா மறுபடியும் சொல்லிச்சு, தேவையில்லாமல் சீன்ற, தேவையில்லாமல் பண்ணுற, பேசாமல் இரு, இது நாங்கள் அடிக்க ஆரம்பித்தா உன்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, 2 ஃப்ளைட்டை, அதாவது பயணிகள் விமானத்தை பறக்க விட்டு அதோடைய மறைவில் ஒரு 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியாவுடைய எல்லை பகுதிக்கு அனுப்பி இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான பகுதிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அதையெல்லாம் சரியாக மொப்பம் பிடிச்ச நம்முடைய இராணுவம் எல்லைப்படைகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றை கூட விடாமல் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அழிச்சாச்சு. அழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இனி இவனை சும்மா இருந்தால் இவன் வந்து மறுபடியும் இவனுக்கு எகத்தாளம் வந்துடும் அப்படின்னு இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது மிக கட்டாயங்கிறதுனால தான் மறுபடி ஆரம்பித்த போர்னால தான் இப்போ 8 பெரு நகரங்கள் சின்ன பின்னமாகி கிடக்கு, ஏர்போர்ட்டுகள் எல்லாம் சிதைஞ்சு கிடக்கு. அப்படி இருந்தும் ஏதோ வீராவேசம் பேசிக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இது இவ்வளவு செய்யும் போது கூட பாகிஸ்தான் வந்து இன்னும் அடங்கின மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அணுபாம்பை போடுவோம், அது போடுவோம்னு இங்கே கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு கூட்டம் போடுறாங்க, தீர்மானம் போடுறாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னடானா, இந்தியா அவங்க அங்கேருந்து அவங்களுடைய ஆயுதம் தொடங்குறதுக்கு முன்னாடி இங்கேருந்து அங்கேயே போய் அடித்து அதை துவம்சம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆயுதம் அவங்களுக்கே காலனா மாற்றுற அளவுக்கு திறமை இந்தியாவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சும் சும்மா இப்பவுமே முன்னுக்கு அவங்க மக்களை ஏமாத்தின மாதிரி உமாக்கி காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கிட்ட அதை விட பெரிய கிட்டத்தட்ட அவங்கள விட அதிகமான அணு ஆயுதங்கள் உள்ள ஒரு நாடுங்கிறதே அவங்க மறக்கிறாங்க. இந்தியாவுடைய ஒருவேளை அவங்க தாக்கல் நடத்தினா கூட ஒரு சில பகுதிகளை தான் ஏதாவது செஞ்ச முடியும்னு வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு. ஆனால் இந்தியாவுடைய வெறும் 1-2 ஆயுதத்தை வச்சு பாகிஸ்தான்ங்கிற நாடே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு சக்தி உள்ள ஒரு நாட்டுக்கிட்ட மறுபடியும் அவங்க மோதுறதுக்கு தயாராகிறாங்க. அதாவது சர்வதேச அளவில் இவங்க வந்து நாங்கள் வந்து எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அனதாபாலையை உருவாக்கி அது மூலமாக தங்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்கலான்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்கணும். அதாவது பாகிஸ்தான் உண்மையிலேயே இந்தியா ஒரு தாக்குதல் தீவிரவாதிகளை மட்டும் நடத்தினப்போ என்ன நினச்சிருக்கணும்னா, நமக்கு இப்போ பொருளாதாரத்தால் நம்ம நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறோம், அதனால் எந்த வம்பு தும்புக்கும் போக வேணாம், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், அவங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாமல் தீவிரவாதிகளை தான் அட்டாக் பண்ணாங்க, அதோட நம்ம விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போகாமல் இவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் தாக்க வந்தாங்க. ஆனால் இங்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாகிஸ்தான் செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தீவிரவாதிகளுடைய மரண சடங்குகளில் வந்து பங்கெடுத்த இராணுவ வீரர்களும் பட்டாளமும் அவங்களுடைய உளவுத்துறை சார்ந்தவர்களும் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் வெளியிட்ட புகைப்படம் மூலமாகவும் வீடியோ கிளிப்புகள் மூலமாகவும் உலகுக்கு சொன்னது என்னடானா, தீவிரவாதிகளும் நாங்களும் வேற அல்ல, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான், ஒன்று மண்ணா தான் இருக்கிறோம், ஒன்று மண்ணா தான் செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி வெளிக்காட்டிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உண்மையை உலகுக்கு, அதாவது இந்தியா இதுவரைக்கும் இவங்க எல்லாம் ஒன்று மண்ணா தான் இருந்துக்கிட்டு நம்மளை இப்படி தாக்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னு எல்லாம் இந்தியா பலமுறை சொன்ன போதும் ஒரு சந்தேகத்திலேயே பல நாடுகள் இருந்திருக்கக்கூடும். அந்த நாடுகளுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி அவங்களுடைய வீடியோ காட்சிகளும் புகைப்படங்களும் இருந்ததுங்கிறதும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள 99% நாடுகளும் இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கும்போது ஏதோ ஓரிரு நாடுகள், அதானது அவங்களுடைய மதம் சார்ந்த அடிப்படையிலேயோ இல்லைன்னா வர்த்தக ரீதியான போட்டியை சமாளிக்க முடியாமல் நம்ம கிட்ட பொறாமையில் இருக்கிற நம்மளுடைய பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு நாடோ ஏதோ, அதானது சீனாவோ இல்லைன்னா துருக்கியோ ஏதாவது அவங்களுக்கு உதவலான்னு நினைச்சா கூட இப்போ அவங்க கூட வெளிப்படையாக ஒரு கருத்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சொல்றதுக்கு தயாராக இல்லை. அது வெளிப்படையாக அவங்களுக்கு உதவ வர்றதுக்கும் தயாராக இல்லை. ஏற்கனவே கொடுத்த, அதாவது சீனா கொடுத்த மிசைல் வந்து வேலை செய்யாமல் கீழே விழுந்த கதையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி துருக்கியோட ட்ரோன்களை இந்தியா துவம்சம் செய்த கதையை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி மேற்கொண்டு அவர்களுக்கு உதவுறதுக்கோ வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கோ அவங்க கூட தயங்குறாங்க. அந்த அளவு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயல்பாடு இருந்ததுன்னு சொல்லணும். அதாவது இந்தியா ஏன் 15 நாள் எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னா, இந்த 15 நாளில் மிக சரியான திட்டமிடலும் மிக சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்
எடுக்கிறதுக்கு இந்தியா இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லணும். அதானது பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கும்போது இந்தியா இந்த 15 நாளில் என்னெல்லாம் நமக்கு தயார் எடுக்கணும், இவனுக்கு யார் யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, யார் சப்போர்ட்டுக்கு வந்தால் அவங்களுடைய பலம் எப்படி, அப்படி வந்தால் நம்ம எப்படி சமாளிக்கணும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்தியா உள்நாட்டில் நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது மற்றபடி ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அப்படி வரணும்னா நம்ம எந்தெந்த பொருட்களை எல்லாம் ஸ்டாக் ஏற்கனவே ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்க தயார் பண்ணி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தானை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. எந்தெந்த இடத்தை எங்கெங்கே எப்போ எப்படி தாக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அதே நேரத்தில் நம்மளுடைய வெளியுறவு அமைச்சகமும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மிக முக்கியமான உலக நாடு தலைவர்களை எல்லாம் போய் சந்தித்து அவங்களுக்கு புகைப்படம் வீடியோ கிளிப் மூலமாக நாங்கள் காலமாக என்னெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம், இந்த தீவிரவாதத்தினால நாங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த தீவிரவாதத்தால் நாங்கள் இழக்கிற பொருளாதார முன்னேற்றம் என்னது, பொருளிழப்பு என்னது, இதற்காக வர்ற நிதி இழப்பு என்னது, இவங்களால் பாதிக்கப்படுகிற உயிர் சேதம் எவ்வளவு காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கையுடைய கட்டாய சூழ்நிலை என்னது, கட்டாயம் இவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நிர்பந்தம் என்னதுன்னெல்லாம் மிக தெளிவாக சொல்லி அவங்கள எல்லாம் இதெல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த அளவு இந்தியா இந்த பாகிஸ்தான் தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கா நமக்கே தெரியாது. இந்தியா அப்போ பாகிஸ்தானுக்கு கட்டாயம் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது மிக அவசியம் என்கிற மாதிரி அவங்களுடைய மனோநிலைகளை எல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக திரட்டினதிலையும் நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணப்ப கூட ஒரு நாடு கூட இந்தியாவை குறையோ குற்றமோ சொல்லவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசவோ இன்னும் யாரும் தயாராகுது. அதாவது உலக அளவில் பாகிஸ்தானை வந்து இந்தியா தனிமைப்படுத்தி நிறுத்தி இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமாக இங்கே கவனிக்கணும். நதிநீரை தடை செய்த போது நம்மளாம் என்ன நினைச்சிருப்போம், நதிநீர் தடை செய்தால் என்ன ஒன்று விவசாயம் பாதிக்கப்படுது அவ்வளவுதானே அப்படின்னு. அப்படி இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த சிந்து நதியை இப்போ தடை செய்யும் போது ஏற்படுகிற பெரிய விஷயம் என்னன்னா விவசாயம் பாதிக்கப்படும். அடுத்து நீண்ட நாள் நதிநீர் கொடுக்காம எடுக்கப்படும் போது எப்படி நிலத்தடி நீர் பாதிக்கும், போர் போட்டால் கூட தண்ணி கிடைக்காத ஒரு நிலைமை வரும். கிட்டத்தட்ட இந்த பாகிஸ்தானில் உள்ள 30 கோடிக்கு மேற்பட்ட மக்களில் 21 கோடி மக்கள் வந்து இந்த நதிநீரை தான் நம்பி இருக்கிறாங்க. அது பல வழிகளில் எப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் விவசாயம், இனி ஒரு பக்கம் குடிநீர், இன்னொரு பக்கம் என்னடானா இந்த நதிநீரில் இருந்து எடுக்கிற மின்சாரத்தை வச்சு தான் பாகிஸ்தானுடைய பவர் சப்ளையில் கிட்டத்தட்ட 35% 40% சரி கட்டுறாங்க. அதனால தான் அங்கே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒன்று தங்கு தடை இல்லாமல் ஓரளவாவது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இனி வந்து இந்த மின்சாரம் இங்கேருந்து கிடைக்காதுன்னு வரும்போது தொழில்துறைகளெல்லாம் பயங்கரமாக பாதிக்கும். அப்போ வேலையில்லா திண்டாட்டாங்க பெருகும். சரி, ஜெனரேட்டர் வச்சு அதை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னா 100 ரூபா பொருளுக்கு பிறகு 400 ரூபா கொடுத்து வாங்க வேண்டி வரும். இது வந்து சர்வதேச சந்தையிலையோ அல்லாமலோ போட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரும். அதனால் தொழில்துறைகள் ஆட்டோமேட்டிக்கலாக மூடிடும். அப்போ வேலையில்லா திண்டாட்டம் பெருகும். இப்படி ஒன்றுக்கொன்று அதாவது வெறும் விவசாயம் மட்டும் இல்லாமல் அதோடைய விவசாய உற்பத்தி பாதிக்கும், தொழில்துறைகள் பாதிக்கும், வேலையில்லா திண்டாட்டம் பெருகும், குடிநீருக்கு மக்கள் அலைவாங்க. இப்படி மக்கள் ஏற்கனவே பொருட்கள் எல்லாம் விலை ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது மக்கள் எல்லாம் உள்நாட்டு கலவரங்கள் பெருகும். இப்படி அதோடைய தொடர்புடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 ஒரு பெரிய அதாவது ஒரு நாடுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கலவர பூமியாகவே தன்னைத்தானே அவர்கள் கலவர பூமி ஆக்கிடுவாங்க. இது வெறும் நதிநீர் தடுப்புங்கிறது வந்து நம்ம ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்பமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி இனி ஒரு சமாதானத்துக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் சரி கட்டி எல்லாத்தையும் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிருக்கணும். அப்படி யோசிக்காம மறுபடியும் அவங்க சீண்டினது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம். இன்னொரு விஷயம் என்னடானா இவங்க வந்து இவ்வளவு தொந்தரவும் இவ்வளவு பிரச்சனையும் இங்கே இருந்த பிறகு கூட இந்தியா வந்து நிறைய அவங்களுக்கு பொறுமை கொடுத்துச்சு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து உலக நாடுகளில் இருந்து தனிமைப்படுத்தி இந்தியா கொண்டு வந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னடானா நதிநீரை நிறுத்தி அங்கே பஞ்சத்தையும் மற்றபடி வேலையில்லா திண்டாட்டம் பல பிரச்சனைகளையும் மின்சாரம் இல்லாத நிலைமை அப்படின்னு பல பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டு வந்துச்சு. இன்னொரு விஷயம் இங்கே பாகிஸ்தானுக்கு அதாவது எப்போவுமே பலூச்சிஸ்தான் என்கிற பாகிஸ்தானுடைய பகுதி இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போதே இந்தியாவோடு சேர்றதுக்கு தான் அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போதைய எல்லை காந்தின்னு அழைக்கப்பட்ட கான் அப்துல் கபார் கான் என்கிறவர் வந்து இந்த நம்ம காந்திகிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டார், காலை பிடிச்சு கேட்டார், நாங்கள் வந்து இந்தியா கூடவே இருக்கிறோம், எங்களுக்கு அதுதான் விருப்பம், இந்த பாகிஸ்தானிங்க கூட நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை வந்து அப்படி இந்த பக்கம் இந்தியா அடுத்து பாகிஸ்தான் அதுக்கப்புறம் ஒரு இந்தியாவுடைய ஒரு பகுதியாக அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் பாகிஸ்தான் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவங்க வந்து அவரை நிராகரித்தாங்க அவருடைய கோரிக்கையை. பிறகு 1971 பெங்களாதேஷ் பிரிந்த போது இந்திரா காந்தியும் அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஆனால் எப்போவுமே அவங்களுக்கு இந்தியா கூட சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. மட்டும் இல்லை இவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு தனி நாடாவது ஆகணும் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள மக்கள்.
அந்த மக்களும் இப்போ என்னடானா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பயங்கரமாக இவங்க கிட்ட போராடுறாங்க. இவங்கள்ட்ட இருந்து பாகிஸ்தான் இராணுவங்களை துரத்தி அடிக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லுது, இந்தியா தான் அவங்களுக்கு மறைமுகமாக உதவுது, சப்போர்ட் பண்ணுது, அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு ஆயுதங்களும் பலங்களும் பண வசதிகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா சொல்லுது, நாங்கள் ஒன்றும் பண்ணலை, உங்கள் நாட்டில் உள்ள பிரச்சனை, உங்கள் நாட்டு தீவிரவாதிகள் ஏதோ பண்ணுறாங்க, எங்களை வந்து சும்மா அழிக்காதீங்கன்னு இந்தியா சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு அதுவும் மிகப்பெரிய தலைவலி. இப்படி அந்த பக்கத்தில் இருந்து பலூச்சிஸ்தானில் இருந்து ஒரு பிரச்சனை வருது, உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை வருது, ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் இப்போ அங்கே வந்து ஒரு நாடாகவே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற இந்த சிச்சுவேஷனை வெளியில் தெரியாமல் பூசி மொழிகிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படின்னு பாதுகாப்புத்துறையும் அங்கே உள்ள நிர்வாக அமைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா வந்து நினைச்சிருந்தா அங்கே உள்ள துறைமுகங்களை எல்லாம் அடித்து சிதைச்சு அதையெல்லாம் காலி பண்ணியிருந்தால் இவங்களுக்கு வெளித்தொடர்பே வெளியில இருந்து ஒரு பொருளை கூட துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து நாட்டுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரும். ஆனால் அதை கூட இந்தியா செய்யலை. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறனால இராணுவ முகாம்களையும் இராணுவம் சார்ந்த இடங்களையும் அரசு சார்ந்த இடங்களையுமே தாக்குதே ஒழிய பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதையும் குறியா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்தியாவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், 27 பெண்களுடைய சிந்தூரத்தை அழிச்சதுக்காக பெண்களை வச்சே அங்கே பழி மீட்டி அதை வந்து உலகுக்கு பெண்களை வைத்தே கூற வைத்த நம்மளுடைய இந்திய அரசாங்கம் எந்த ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்கு எந்த அரசியல் ஆட்சியாளர்களோ அரசியல் தலைவர்களோ வந்து நாங்கள் தான் செஞ்சோன்னோ, நாங்கள் தான் பண்ணுறோன்னா, நாங்கள் இப்படி பண்ணுவோன்னு வீராவேசம் பேசுகிறதுக்கோ இல்லைன்னா எதுக்குமே வரல. எல்லாத்தையுமே இராணுவம் தான் செஞ்சுது, இராணுவத்துக்கு அதுக்குள்ள சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவில் பேசிட்டு அவங்க ஓரிரு வரிகளிலேயே தங்களுடைய பேச்சுக்களையோ அல்லது அறிக்கைகளையோ முடிச்சுக்கிட்டாங்க. இராணுவத்தில் உள்ள இராணுவ அதிகாரிகளை, அதுவும் பெண் அதிகாரிகளை வச்சே அவங்க வந்து வெளிப்படையாக பொதுமக்களுக்கும் உலகத்திற்கும் தெரிய வச்சாங்களே ஒழிய எந்த அரசியல் ஆட்சியாளர்களும் கட்சியும் வந்து இங்கே வந்து வீர ஆவேசம் பேசவோ அதுக்கு உரிமை கொண்டாடவோ அதில் ஸ்டிக்கர் ஒட்டவோ வரலைங்கிறத நம்ம மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மட்டும் இல்லை, எந்த பதட்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக போர் தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியும் சரி எந்த விஷயத்திலையும் எதையுமே வெளிக்காட்டாமல் இராணுவத்திற்கு என்ன ஆயுதங்கள் தேவையோ படை தளவாடங்கள் தேவையோ எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டோ அல்லாமலோ இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதற்கு எந்த சமரசமும் கிடையாதுங்கிற மாதிரி எல்லா தொழில்நுட்ப வசதிகளையும் இந்தியா இராணுவத்திற்கு செஞ்சு கொடுத்ததுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு DRDO என்கிற இந்தியாவுடைய இராணுவ தயாரிப்பு நிறுவனம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அதுக்கான எல்லா துணையும் பிரான்ஸ்ல இருந்து, அமெரிக்கையில இருந்து, யூகேல இருந்து, ஜப்பான்ல இருந்து அப்படின்னு எல்லா இடத்துல இருந்து என்னெல்லாம் தொழில்நுட்பம் கிடைக்கும், என்னெல்லாம் ஆயுதங்கள் கிடைக்கும், எதெல்லாம் நமக்கு தேவை, எந்த அளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா பொருட்களும் ஏற்கனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இராணுவத்தை மிகப்பெரிய பலம் உருவாக்குனாங்க. 2013க்கு முன்னாடி இங்கே என்னடானா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டனி அவர்கள் பாராளுமன்றத்திலேயே சொன்ன ஒரு விஷயம் உண்டு. அதானது ஒரு சாதாரண ஒரு போர் விமானம் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு காசு இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன இந்த இந்தியாவுக்கு தான் 2014க்கு பிறகு வளர்ந்ததா மக்கள் சொல்கிறாங்க. அதாவது 2014க்கு பிறகு இவ்வளவு பலம் கொண்டதா இந்தியா மாறி இருக்கு. இல்லைன்னா அந்த நிலைமையில் இருந்திருந்தா ரொம்ப மோசமாக போயிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, முன்னுக்கெல்லாம் வந்து இவ்வளவு சிற்றூண்டு பாகிஸ்தானை எப்போவுமே ஒப்பிடுறது இவ்வளவு மிகப்பெரிய ஒரு இந்தியா, அதாவது 140 கோடி மக்கள் உள்ள இந்தியா எப்போவுமே இந்த சின்ன பாகிஸ்தான் கிட்டே தான் ஒப்பிட்டுக்கிட்டே இருந்தது. எதிரி எப்போவுமே பெரியவனாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன எப்போவுமே எதிரியை வந்து சாதாரணக்காரங்கிற மாதிரி நம்ம வந்து அப்படியே நினச்சிட்டு இருந்ததுனால ஒரு சின்ன குட்டியுண்டு நாடான பாகிஸ்தான்கிட்ட தான் ஒப்பிட்டு நம்மளுடைய காலத்தை கழிச்சிட்டு இருந்தோம். ஆனால் சமீபத்தில் ஒரு 10-12 வருஷமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வல்லரசு ஆகுறதுக்குள்ள முயற்சி எடுக்கிறோம், வல்லரசுகள்கிட்ட நம்ம போட்டி போடுறோம், வல்லரசுக்கு இணையான விஷயத்துக்கு வர்றோம். அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு துண்டு சீட்டு மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒப்பிடுற அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்ததே கிட்டத்தட்ட இந்த 10-12 வருஷத்துக்குள்ள தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானை தான் ஒப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாகிஸ்தானுக்கு இது தெரிஞ்சு போச்சு. அதானது என்னடானா நேற்றுக்கு வரைக்கும் அவங்க சாதாரணமாக இருந்தாங்க, அங்கே நாங்கள் மயக்கு மருந்து, அதானது போதைப் பொருளையும் மற்றபடி உள்ள ஆயுதங்களை விற்று போதைப் பொருளை விற்று இளைஞர்களை தவறாக பயன்படுத்தி அதுக்கு கள்ள நோட்டுகள் விற்று இதுக்கு எல்லாமே அங்கே இருக்கிற ஆளுங்களை நமக்கு துணை வர்றாங்க. அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் கிடைச்சாங்க, அவங்கள வச்சு நம்ம பழப்பும் ஓடிட்டு இருந்தது. இப்படியெல்லாம் இந்தியாவுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஒட்டுண்ணிகள் மாதிரி தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு திடீர்னு இந்தியா வந்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் அங்கே தடை செய்து இவங்களை அப்புறப்படுத்தி இவங்க வந்து நம்மளுடைய ரத்தத்தை குடிக்கிறாங்க, மூட்டைப்பூச்சிகளை எல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறப்படுத்தி எல்லாம் நிறுத்தி இந்தியா 4 கால் பாய்ச்சலில் வளர்ச்சியை ஏற்படுத்தினதும் சரி, இதை பார்த்து
நம்மளும் முன்னேறணும், நம்மளும் வளரணும், அவங்கள மாதிரி நம்மளும் உயரணும்னு பார்க்காம எப்படியாவது இவங்களை இந்த லெவலில் எல்லாம் போக விடக்கூடாது. விட்டால் நம்மளுடைய இந்த திருட்டு தரிவாயமான குறுக்கு வழியான போதைப்பொருள் கடத்தலும் மற்றபடி ஆயுத விற்பனையும் இதெல்லாம் வந்து நடக்காது. மற்றபடி மதத்தை பற்றி பேசி தீவிரவாதத்தை வளர்க்குற வேலையெல்லாம் நடக்காது. அப்படிங்கிறதுனால இவங்க இந்தியாவை பின்னுக்கு இழுக்கிறதுக்கு ஒரு போரில் நம்ம இழுத்து விட்டுடலாம் அப்படின்னு அது நினைக்குது. ஆனால் நம்ம பக்கத்து நாடான இருக்கிற இன்னொரு நாடு என்ன நினைக்குது, மற்ற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இருந்து எதிர்ப்புகளோ அல்லது வரி அதிகப்படுத்துதல் என்கிற பிரச்சனை மூலமாகவோ அவங்க வந்து எதிர்ப்புகள் வரும்போது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்தியா தான். இந்தியாவில் உற்பத்தி பெருகிறதும் இந்தியாவுடைய வளர்ச்சியும் தான் காரணம். அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு பின்னுக்கு தள்ளிட்டோம்னா நம்ம முன்ன மாதிரியே உலகளாவிய ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் உலகத்துக்கு எல்லா பொருட்களும் உற்பத்தி பண்ணி கொடுக்குற ஒரு நாடாகவும் நமக்கு மறுபடியும் வளம் வரலாம், எவரும் நம்ம எதிர்த்து வாலாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது நினைக்குது. அதனால் இந்தியாவுடைய பின்னடைவை அவர்களும் ஓரளவு மனதளவில் ஆதரிக்கக்கூடும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நேரடியாக வந்தால் மற்றபடி அமெரிக்கா போன்ற இல்லைன்னா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் மற்ற இந்தியாவுக்கு துணையாக வந்துருமோ, நமக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிருமோ, அதனால் நம்ம மறைமுகமாக ஏதாவது சீண்டி இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு எந்த துணையோ ஆதரவோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அணங்குனோம்னா மற்றவங்களும் நம்ம இவங்களுக்கு துணையாக வந்துடுவாங்க, அதனால் நம்ம அணங்கக்கூடாது. ஆனால் இந்தியா என்ன நினைக்குது, யாரோட துணையும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த குட்டியூண்டு நாடு, அதாவது நாங்கள் முன்னுக்கு இருந்த மாதிரி பாகிஸ்தானியும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பேசுகிற லெவலில் இல்லை நாங்கள் இருக்கிறது. நாங்கள் இப்போ அவங்கள விட 10-20 மடங்கு வளர்ந்தாச்சு. இப்போ எங்களுக்கு இந்த காகிதத்தை அதாவது துண்டு சீட்டை கசக்கி போடுற மாதிரி கசக்கி போட்டுட்டு போகிறதுக்கு தான் உண்டு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பல நடவடிக்கைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்தமும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க மறுபடியும் இது பண்ணுறாங்க. அதனால் இவங்களை கையாளுறதுக்கெல்லாம் எங்களுக்கு சிம்பிள் மேட்ரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியும் பிரதமர் என்னெல்லாம் நிகழ்வுகளில் பங்கெடுக்கணுமோ அதிலெல்லாம் பங்கெடுத்தார். என்ன ஒரு சிம்பிள் கூட அவர் காட்டவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறத அவர் காட்டிக்கவும் இல்லை. அதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறமும் அதை பற்றி பெருமை பேசவோ அதை பற்றி இது பண்ணவோ ஒன்றுமே பண்ணலை. இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு. நம்ம ராணுவம் செஞ்சு முடிச்சிடும். ராணுவத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ராணுவத்துக்கு என்ன தேவை, நம்மளுடைய ஒப்புதல் தேவை, அதையும் கொடுத்துருக்கேன். அதனால் ராணுவம் என்ன செய்யணுமோ அதை சுதந்திரமாக செஞ்சு முடிச்சிடும். அது ராணுவத்தோட கடமை, ராணுவத்தோடைய பொறுப்பு. ராணுவம் செய்யும். அதுக்குள்ள திறமையும் திறனும் கொண்ட ராணுவங்கள் அங்கே இருக்குது. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நம்ம செய்வோம். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடெல்லாம் வந்த நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகளோ நம்மளுடைய வளர்ச்சியோ நம்மளுடைய பொருளாதாரமோ எந்த அளவில் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. நாங்கள் அதை கண்டுக்க போகிறதும் இல்லை. நாங்கள் டென்ஷன் அடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. மட்டும் இல்லை, இங்கே உள்ள இந்திய ஒரு குடிமகனுக்கு அதை பற்றிய எந்த பிரச்சனையோ எந்த டென்ஷனும் தேவையில்லைங்கிற மாதிரி தலைவர்கள் சர்வசாதாரணமாக நடமாடினாங்க. முன்னுக்கும் பின்னுக்கும் எல்லாமே, ஏன் இப்பவும் கூட. அதனால் எதையுமே பொருட்டாவே நினைக்கல, கண்டுக்கவும் இல்லை, எந்த இது இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானோட நிலைமையா அடுத்த வேலைக்கு இனிப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. பெட்ரோல் கிடையாது, பெட்ரோல் கையிருப்பு இல்லை. ஏற்கனவே அங்கே விமான நிலையங்கள் எல்லாம் பூட்டி போட்டிருக்கிறாங்க. பெட்ரோல் கொடுக்குறதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மற்றபடி எந்த உணவு தானியங்கள் ஏற்கனவே வறுமை கோட்டுக்கு கீழேங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் அங்கே இருந்தாங்க. இப்போ வந்து உணவுப் பொருட்களும் பற்றாக்குறை. போதாத குறைக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் கூட அங்கே கிடையாது. அதாவது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ங்கிறது எத்தனை இருக்குது அப்படின்னு தேவையான அளவு இருக்கான்னா இல்லை. அங்கே உள்ள மக்கள் வந்து இங்கே தான் குறைந்த செலவில் நம்ம தமிழ்நாடு உட்பட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் மிக குறுகிய அதாவது மிக குறைந்த செலவில் இங்கே வந்து எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுட்டு இங்கே இருந்து குறைந்த செலவில் இந்தியா அனுப்பி கொடுக்குற மருந்துகளை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கையில் பாம்பா கொத்துற ஒரு மனோநிலையை தான் இவங்க கையாண்டாங்கிறது தான் கொடுமை. இன்னொரு விஷயம் என்னடா, நம்ம முன்னுக்கு இவங்க வந்து ஏதாவது தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் அங்கே போய் பொந்தில் போய் ஒழிக்கிற மாதிரி அங்கே போய் இருந்துக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு உலக நாடுகளுக்கும் மற்றவங்களுக்கும் அறிக்கை விட்டுக்கிட்டு மறுபக்கம் மறுபடியும் தீவிரவாதிகள் கூட கை ஓர்த்துக்கிட்டு அடுத்த கட்ட சதி தாக்குதலுக்கு என்ன பண்ணலான்னு திட்டமிட்டு இருப்பாங்க. மறுபடியும் உல்லாசமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் கொடுத்தோம் இல்லை, பார்த்தோம் இல்லை, நாங்கள் வச்ச இல்லை, பண்ணாமல் விட மாட்டோம், செய்யாமல் காட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க தெனாவட்டு காட்டிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு வர்ற மாதிரி உள்ள அடிதான் இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீர் பிரச்சனை, விவசாயம் போச்சு, உற்பத்தி போச்சு, வேலையில்லா திண்டாட்டம், மக்களுக்கு வறுமை, பொருட்கள் எல்லாம் விலைவாசி உயர்ந்துச்சு. மட்டும் இல்லை, பாகிஸ்தான் வந்து 60% வந்து பொருட்கள் வந்து இந்தியாவிலிருந்து அவங்களுக்கு பாகிஸ்தான் வழி பாகிஸ்தானுக்கு நேரடியாக மட்டும் இல்லாமல் துபாய் வழியாக, இலங்கை வழியாக, நேபாள் வழியாக, இப்படி பல நாடுகள் வழியாகவும் இந்திய பொருட்கள் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்து இப்போ எல்லா இடத்துலையும் அதை வந்து செக்கு வச்சு கட் பண்ணி விடவும் அங்கே வந்து ஒவ்வொரு பொருளும் ஹிமாலய விலையில் ஏறிக்கிட்டே இருக்குது. பொருள் பற்றாக்குறை வருது. ஏன் இங்கே போர்ச்சூழல் வந்தபோதே அங்கே பணம் இருந்தவங்க எல்லாம் வாங்கி அவங்களுக்கு குவிச்சாங்க. சாதாரண மக்களுக்கு கடையில் போனால் பொருள் கிடைக்காத நிலைமை வர அங்கே வந்துருச்சு. அந்த நிலைமையில் ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட அத்தியாவசிய பொருட்கள் இந்தியாவையே நம்பி இருக்கிற ஒரு நாடு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு நன்றி உணர்ச்சியும் இந்தியாவுடைய அடங்கி போய் இந்தியாவிட்ட எவ்வளவு சிம்பதியாக இருந்து தன்னை வளர்த்துருக்கணும், தன்னையும் செதுக்கி இருக்கணும்.
இன்னொரு விஷயம் என்னடானா, பாகிஸ்தானுடைய விமானப்படை ஏற்கனவே ஸ்தம்பிச்சு விட்டது. அதானது ஒரானஸ்ங்கிற ஒரு விமானம், அதானது எல்லா நாடுகளுக்கும் பல விமானங்கள் இருக்கக்கூடும். அமெரிக்காவுக்கு நிறைய இருக்கலாம், இந்தியாவுக்கு பலது உண்டு. ஆனால் பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதானது எல்லா சேட்டலைட் எல்லாமே அதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதனால் உள்ள பலன் என்ன அப்படின்னா, இது வந்து பறந்துக்கிட்டே மேல் வழியாகவும் மேலே இருந்தோ சைடு வழியோ பக்கத்தில் இருந்து எது வழியாக மிசைல்கள் அது இதுன்னு எது வந்தாலும் வான் வழியாக வர்ற தாக்குதல்களை எல்லாம் மின்னல் வேகத்தில் அடையாளம் கண்டு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படைக்கு தகவல் கொடுக்கிற ஒரு விமானம். இதில் இருக்கிறது எல்லாமே தகவல் தொழில்நுட்ப கருவிகள் எல்லாமே ஃபிட் பண்ணி இருக்கும். இது மிகப்பெரிய செலவு வர்ற ஒரு விமானம். அது சாதாரணமாக எளிதில் போயெல்லாம் வாங்க முடியாது. பல கோடிக்கணக்கான ரூபா செலவு வர்ற ஒரு விமானம். அந்த விமானத்தை நேற்றுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அடித்து உடைச்சிட்டாங்க. அந்த விமானம் இல்லாத ஒரு விமானப்படைங்கிறது என்னடான்னா, ஒரு கண் இல்லாத ஒரு குருட்டாம்போக்கில் கம்பியை வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கலாமே ஒழிய சரியாக அடையாளம் பார்த்து சரியாக பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விமானப்படையும் விலகினாச்சு. இருந்தாலும் எகத்தாளத்துக்கு குறைவு இல்லை, இப்போவும் வந்து சவால் விட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் இதிலிருந்து புரிகிற ஒரு விஷயம் என்னடான்னா, ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சரியான திட்டமிடல்கள் வேண்டும், எப்படி முன்கருதல்கள் வேண்டும். அதானது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 மாதத்துக்கு எந்த பொருளும் இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகலைன்னா கூட இந்தியாவில் எந்த பொருளும் எந்த தட்டுப்பாடுமின்றி எரிபொருட்கள் உட்பட உணவுப் பொருட்கள் உட்பட எதுவுமே எந்த தட்டுப்பாடுமின்றி சர்வசாதாரணமாக நடக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, இந்தியாவிட்ட உற்பத்தி இருக்குது, இந்தியாவிட்ட பலமாக இருக்குது. இனி அணு ஆயுதம் தாக்குறதா சொல்கிற பாகிஸ்தானை விட இந்தியாவில் எக்கச்சக்கமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே தயாரிக்கிற அளவுக்கு தொழிற்சாலையும் தயாரிப்பு திறனும் கொண்டவங்க இருக்கிறாங்க. ஆக பாகிஸ்தான் நினைச்சா கூட அது இந்தியாவை பற்றி நினைக்கிறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகுமே ஒழிய இது மிகப்பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. மட்டும் இல்லை, இந்த போர் வந்து நீண்டுக்கிட்டே போயிருக்கூடும் அப்படின்னு நீங்கள் பயந்தாலும் அதற்கும் வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு உலகளாவிய எல்லா ஆதரவுகளையும் எல்லா வாய்ப்புகளையும் இந்தியா பயன்படுத்திக்கிட்டு தான் களத்தில் இறங்கி நிற்கிறதுனால பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கலாம், இல்லைன்னா உதவலாம் அப்படின்னு நினைக்கிற நாடுகள் கூட தயங்கி கைகால் விரைச்சு முட்டிடிச்சு நிற்கும். ஏன்னா அப்படி நம்ம போனோம்னா மற்றவங்க எல்லாம் இந்தியா கூட சேர்ந்துரும், நமக்கு நம்மளுடைய தலைவலி ஆயிரும், பிறகு நம்மளையே தீர்த்து கட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு யாரும் துணை வர போகிறது இல்லை. அதனால் வெகு சீக்கிரமே இதை முடிவுக்கு கொண்டு வந்துடும் இந்தியா. அந்த முடிவுக்கு கொண்டு வர்றது, அதாவது மொத்தமாக அழியணுமா இந்த அளவுக்கு போதுமாங்கிறத தீர்மானிக்கிறது பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது. பேசாமல் இருந்தால் இதோட இந்தியா விட்டுரும். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அவங்கள அழிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் சும்மா மறுபடியும் லொல்லு பண்ணுனா அது நடக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளவு ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஆட்சியாளர்கள் தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் எந்த மாற்றி வைத்தலோ எந்த நிறுத்தமோ எதுவுமே இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிட்டு சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. இராணுவம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்தது மட்டுமில்லை, என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து அவங்க வந்து சரியான நேரத்தில் சரியான டைமில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை யாரையும் வெளிக்காட்டலை, மக்களுக்கு எந்த பதட்டமும் உருவாக்க விரும்பலை, மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி செய்கிறாங்க. இங்கே ஒன்றை கவனிக்கணும், அவங்க பாகிஸ்தானை வெற்றிகரமாக தாக்கி முதல் தடவையாக திரும்பி வந்தது போது கூட எந்த கிரெடிட்டும் அவங்க எடுத்துக்கல, எதையும் கண்டுக்கல. இதெல்லாம் இராணுவத்துடைய பொறுப்பு, எங்களோடதல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. தேவையில்லாத வீரவாதங்கள் எல்லாம் முழக்கலைங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடானா, நாம் இங்கே எடுத்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதானது என்னடானா, பாகிஸ்தானில் போர்ச்சூழல் முழுகும் போதே கிட்டத்தட்ட 5000-10,000 இராணுவ வீரர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனதாக சொன்னாங்க. அதிகாரிகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் ரிசைன் பண்ணிட்டு போனதாக சொன்னாங்க. பிரதமர் எங்கே இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டுமில்ல, இராணுவ தளபதி போன இடமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இராணுவ முகாம்களே, எல்லையில் உள்ள இராணுவ முகாம்களே காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தபோது இந்தியாவில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் எல்லாம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு குரல் மட்டும் கொடுங்க, நாங்கள் களத்தில் வந்து மோதுறதுக்கு தயாராக இருக்கிறான்னு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் எல்லாம் மிக துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர சாதாரண குடிமக்களே, ஏன் ஒரு ஆட்டோக்காரர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து என் பிள்ளைங்களை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நான் இப்போ எல்லையில் வந்து போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னை கூப்பிட்டா எனக்கு அனுமதிச்சா நான் வர தயாராக இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு வீர ஆவேசத்தோடு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எந்த அளவு நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் எந்த அளவு அன்போடையும் ஆதரவோடையும் ஒற்றுமையோடையும் வீரத்தோடையும் இருக்கிறாங்கிறதும் இந்திய அரசாங்கத்தின் மேலே எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கிறதும் மிக வியத்தக்க விஷயம். இல்லை, இந்திய அரசாங்கம் மிக கண்ணியமாக பொறுமையோடு நிதானமோடு மிக சரியான திட்டமிடலோடு மிக சரியான நகர்வுகளோடு மிக சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுங்கிறது வந்து தான் மிக மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இந்த விஷயத்தை வந்து இந்தியா மிக ஈஸியாக துண்டு பேப்பரை கசக்கி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.